ஹாய் நண்பா, தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் மாவட்டம் வாரியாக கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்சோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1482 காலி இடங்கள் இருக்குது. சென்னை மாவட்டத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 37 மாவட்டத்திற்கும் இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு வேலைகள் இருக்கோ அதை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா தகவலையுமே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இதில் தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிரும். கிராம ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிற ஜாபுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 2 பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 15,900 ரூபாய் உங்களுக்கு பேசிக் பே கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி தமிழக அரசு படிகள் அதாவது அலவன்சஸ் ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ணாலுமே முதல் மாத சம்பளமாக 25,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். குறைந்தபட்ச வயது 18ங்க, அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பொது பிரிவு அப்ளை பண்ணிக்கலாம். பிசி முஸ்லீம் அப்படின்னா 34 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு 37 வயது வரை கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பழங்குடியினர் ஆதரவற்ற விதவை 37 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியிலே பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்டிக்கு 55 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் மொத்தமா 1483 காலி இடங்கள் வந்திருக்கு. இன சுழற்சி முறையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காலி இடங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி குறைந்தது 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10th தாண்டி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அண்ட் தென் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும். சரிங்களா? தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ எல்லாருமே 10th வரைக்குமே நம்ம தமிழ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்போம். அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது பிசி முஸ்லீம் ஓசி கேண்டிடேட்க்கு 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி அதற்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். நவம்பர் 9ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், கல்வி சான்றிதழாக இருக்கட்டும், ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் கோர விரும்புகிறீங்க அப்படின்னா முன்னுரிமை சான்று, இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் தென் விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நேர்காணல் பத்தின எல்லா அப்டேட்டுமே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற எல்லாருக்கும் வராது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் 10th மார்க் 85% அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூ 15% மார்க் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இதில் ஷார்ட் லிஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்களும் 1 செகண்ட் படித்து பார்த்துருங்க. அண்ட் தென் இந்த இடத்துல வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி மாவட்டம் வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தெந்த வகுப்புகளுக்கு வேலைகள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிற டாப்பிக்கில் விமன் ஒன்லி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தனியாக நிறைய வேலைகளை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் தனியாக வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. ஏன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை தனியாக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதுனால அந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும். நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்புங்க. மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க.
எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஊராட்சி செயலாளர் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய பெயரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் எந்த வகுப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாலினம் அப்படிங்கிற ஆப்ஷனில் மெயில் ஆர் ஃபீமேல் இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி, காலியிட ஒதுக்கீடு வகை அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பிசி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் வேற கம்யூனிட்டி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் காலி இடங்களை எந்த கேட்டகரிக்கு ரிசர்வ் பண்ணுறீங்க. இப்போ பிசி கேட்டகரி கொடுத்ததுனால எனக்கு ஜென்ரல் கேட்டகரி வேலைகளும் காமிக்குது, அதை ஃபாலோ பண்ணி பிசி கேட்டகரி வேலைகளும் காமிக்குது, பிசியில் எக்ஸர்விஸ்மென் கேட்டகரி வேலைகளும் காமிக்குது. ஃபைனலாக வந்து தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் காமிக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விண்ணப்பதாரருடைய நேம் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலை நீங்கள் இன்புட் பண்ணுங்க. அதற்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் ஓகே தான், ஆர் தமிழில் டைப் பண்ணாலும் ஓகே தான். அதற்கப்புறம் தந்தை, பாதுகாவலர் இல்லைனா துணையின் பெயர் இந்த இடத்துல இனிஷியல் அண்ட் தென் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய நேமை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான், அதனால் அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அதற்கப்புறம் கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றீர்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து COVID-19 பீரியடில் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்களுடைய போர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு படிச்சிருக்கீங்களா, சிபிஎஸ்சியா இல்லைனா மெட்ரிகுலேஷனா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதற்கப்புறம் 10th எந்த வருடம் நீங்கள் பாஸ் அவுட்டோ அந்த வருடத்தை கிளிக் பண்ணிடுங்க. 10ஆம் வகுப்பில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை இந்த இடத்துல போட்டுருங்க. அண்ட் அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதற்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு எண் கொடுத்துருப்பாங்க. மார்க் ஷீட்டில் வலது பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய வகுப்பு திரும்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மதம் என்ன மதம் சொல்லி கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. உங்களுடைய கேஸ்டினுடைய உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. இப்போ பிசி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிட்டி, அந்த பிசிக்குள்ளே நீங்கள் எந்த வகுப்புகளில் வரீங்க, உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. அதற்கப்புறம் எக்ஸர்விஸ்மென் ஆப்ஷன் இருக்குது, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அண்ட் தென் ஆதரவச்ச விதவையா இல்லை மாற்றுத்திறனாளியா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் உங்களுடைய குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி டைப் பண்ணிக்கோங்க. சொந்த மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாபுக்கு சொந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி இமெயில் ஐடி இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே 10th வரைக்குமே தமிழ் லாங்குவேஜை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து கண்டிப்பாக படிச்சிருப்போம். அதற்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கிளியராக கொடுத்துருங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய அந்த ஸ்கேன் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஃபைல் சைஸ் வந்து 20 KB-லிருந்து 100 KB-க்குள்ளே தான் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 20 KB-லிருந்து 100 KB-க்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேபி செட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுள் போயிட்டு இமேஜ் கம்ப்ரஷர் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஏதாச்சும் வெப்சைட் வருதுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய இமேஜ், டாக்குமெண்ட்ஸை, ஃபைல் சைஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய சிக்னேச்சரை இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உறுதிமொழி டேப் எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு இதை படித்து பார்த்துட்டு அதற்கப்புறம் எனபிள் பண்ணுங்கள். அதற்கப்புறம் ஒரு கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். மொபைல் மூலமாக ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டேப் ஓப்பன் ஆகும், அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுங்கள். அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமையான அப்ளிகேஷன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் எரர் வருது, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண முடியலை அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து வியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த இடத்துல இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே ஆகிடுச்சா, ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் மாதம் 9, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. செலெக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 10ஆம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ
அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. ரிமைனிங் 15% வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அண்ட் தென் உங்கள் 10th மார்க் ரெண்டையுமே ஆட் பண்ணி யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு நிரந்தரமான தமிழக அரசு வேலைவாய்ப்பு வழங்குறாங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.